என் முகம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் என் நிமித்தம் என் குடும்பம் காக்கப்படும், என் நிமித்தம் என்னை சார்ந்தவர்கள் காக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஹalleluya. thank you. ஆமென். ஆராதனா அங்கைக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கைக்கு ஆராதனா. ஆராதனா அங்கைக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கைக்கு. என் கூட சேர்ந்து வார்த்தை சொல்லுவீங்க. ஆராதனா ஆராதனா அங்கைக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கைக்கு ஆராதனா. பாடுவோம். ஆராதனா அங்கைக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கை. அங்கை போல தெய்வமே ആരുള്ളിലോകേ, അങ്ങിലല്ലാതെ വേറെ ഇല്ലെന്നാശ്രയം. അങ്ങിൽ മാത്രം ചാരുന്നൻ പ്രാണപ്രിയനേ, അങ്ങ് മാത്രമാണെന്നും എൻ്റെ സർവസ്വം. അങ്ങേ പോലെ ദൈവമേ ആരുള്ളിലോകേ, അങ്ങിലല്ലാതെ വേറെ ഇല്ലെന്നാശ്രയം. അങ്ങിൽ മാത്രം ചാരുന്നൻ പ്രാണപ്രിയനേ, അങ്ങ് മാത്രമാണെന്നും എൻ്റെ. കരങ്ങളെ ഉയർത്തി ആരാധന ആരാധന അങ്ങേക്ക് ആരാധന, എൻ യേശുവേ അങ്ങേക്ക് ആരാധന. ആരാധന സത്തമുയർത്തി சொல்லுவோ. എൻ യേശുവേ അങ്ങേക്ക്. എന്നെ മുറ്റുമായി ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ, നിൻ വചനത്താൽ എന്നെ കഴുകേണമേ. നിന്റെ ഗീതം പോലെ എന്നെ നടത്തേണമേ, ശുദ്ധാത്മാവിനാൽ എന്നെ നിറയ്ക്കേ. എന്നെ முழுவதுமாய் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தால் என்னை கழுவுவீராக. நின் வசனத்தால் என்னை கழுகே, உம்முடைய சித்தத்திற்கு. நின்ற கீதம் போ என்னை நான். பரிசுத்தாவியால் என்னை நிறைப்பீராக, சுத்தாத்மாவினால் என்னை. பாடுவோம். ஆராதனா ஆராதனா அங்கேக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கேக்கு ஆராதனா. அங்கேக்கு ஆராதனா. ആമേ. നിൻ വഴികളിൽ ഞാൻ നടക്കുവാനാ, നിൻ വഴികളിൽ ഞാൻ നടക്കുവാനാ. വഴികാട്ടിയ എന്നെ നയിക്കണമേ, വിശ്വാസത്തിൽ എന്നെ ഉറപ്പിക്കുവാ. ക്രിസ്തു എന്ന പാറയിൽ നിർത്തിയിടണമേ. നിൻ വഴികളിൽ உம்முடைய வழிகளில் நான் நடந்திட நீர் எனக்கு வழிகாட்டியா இருப்பீராக. வழிகாட்டியா என்னை நாய். விசுவாசத்தில் என்னை உறப்பிக்குவார். உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க கிறிஸ்து என்கிற பாறையில் என்னை நிறுத்துவீராக. கிறிஸ்து என்ன பாறையில் நிறுத்திடே. பாடுவோம். ஆராதனா ஆராதனா அங்கேக்கு ஆராதனா, என் இயேசுவே அங்கேக்கு ஆராதனா. ஆராதனா அங்கேக்கு ஆராதனா, என். ஒரு விசை கூட அர்ப்பணிப்போடு. என்னை முற்றுமாய். ஆமென். என்னை முற்றுமாய் நான் அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நின் வசனத்தா என்னை கழுவேனமே, நின்ற கீதம் போல் என்னை நடத்தே. சுத்தாத்மாவினால்
சுத்தாத்மாவினால் என்னே ஒரு விசை கூட என்னை முற்றுமா ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ നിൻ വചനത്താ എന്നെ കഴുകേണമേ നിന്റെ ഗീതം പോൽ എന്നെ சுத்தாத்மாவினா ஒவ்வொருவரை கத்த நிறைப்பிலாகப்பா ஆராதனா ஷலரபா கதரியாகர ரேப்ராதா ஷத்தரலரே லேரி ப்ரோஷியலதர ஹந்தரகதரோ ஆராதனா ஆராதனா நேகார் உமக்கே எங்கள் ஆராதனை ஆமென் சொல்லுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஹalleluya நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் எல்லாரும் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே சொல்லுங்க ஆராதனை ஆராதனை என் இயேசுவே Thank you Lord தாழ்த்துகிறோம் கர்த்தர் இந்த நேரத்திலும் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகள் தெளிவாய் வெளிப்படட்டும் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் ஆசீர்வதியும் அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தர் நல்லவர் எடுத்து வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் 2 ராஜாக்கள் 3:18 இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் போதும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் கிருபையினால் இந்த மாதத்திலே நமக்கு இந்த வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதே வார்த்தை ஒவ்வொரு ஆராதனையில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை ஆமென் அனுபவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக சத்தியங்கள் புதைந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலும் காண்பித்து கொடுக்கிறது நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படி சில காரியங்களை அதிகமாய் கடந்த நாளிலே உணர்த்தினார் இது என் பார்வைக்கு அற்ப காரியம் எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆண்டவருக்கு எல்லாமே அற்ப காரியம் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சொல்லுங்க எல்லாமே என் தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியம் என் தேவனால் கூடாததென்று எதுவுமே இந்த பூமியில கிடையாது ஹalleluya சின்ன காரியமா இருந்தாலும் சரி நான் வியந்து பார்க்கிற எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி என்னுடைய பலத்தின் அடிப்படையில் என்னுடைய சூழ்நிலையின் அடிப்படையில் தான் எது பெரிய காரியம் எது சின்ன காரியங்கிறதை நான் தீர்மானிப்பேன் ஆமென் சின்ன காரியம் என் பலத்தினால முடியும் என்று என்னால சொல்ல முடியும் ஆனால் என் பலத்தை மிஞ்சின ஒரு பெரிய காரியம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அவருக்கு மேலான ஒரு காரியம் இந்த பூமியில் இல்லை எனக்கு சில காரியங்கள் கடினம் தான் ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனுக்கு எல்லாமே அற்ப காரியம் என்று சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எனவேதான் யோபு தன் கடினமான பாதையிலும் ஒரு வார்த்தை யோபின் புஸ்தகத்தில் இருக்கும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஆண்டவர் சொன்னார் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆமென் நமக்கு அது பெரிய காரியம் தான் ஆனால் ஆண்டவருக்கு அது எளிதான காரியம் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் அசாதாரணமான காரியத்தை சாதாரணமாய் செய்கிறவர் எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி வரும்போது நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னன்னா நம்முடைய பார்வையில வைத்து பார்ப்பதை மாற்றி வைத்து விட்டு அவருடைய பார்வைக்கு அதை மாற்றுவதில் உறுதியா இருக்கணும் கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் பேசினார்
ஆமே, நாம் பலரும் செய்யாத ஒரு தவறு என்ன தெரியுமா? இன்னும் கையில வச்சுட்டு தான் அவரை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றது, நீ உன் கையில வச்சுட்டு என்ன பார்க்காத, அது என் கையில வச்சுட்டு நீ என்ன பாருன்றார் ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு என் காரியம், அவருடைய பார்வைக்கு நான் படுகிறது போல அவருடைய பார்வைக்கு என் காரியமும் படணும். அப்பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். ஆமே, நான் கையில வச்சு பார்த்துட்டு இருந்தா நானும் யோராமையும் போல புலம்பதான் செய்வேன். ஆமா, இந்த வனாந்திரத்தில் அழிந்துருவோம், இது என்னால முடியாது, இது சாத்தியமாகாது, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இந்த வார்த்தைகளை யோராம் சொல்ல காரணமே, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு இதை மாற்றவில்லை. ஆனால் யோசபாத்து தேவ பிள்ளையானபடினால, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனானபடினால், தேவ சமூகத்தை நாடுகிறவனானபடினால், யோசபாத்து அடுத்து எதுல துடிக்கிறார்னா, எப்பா கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு இங்க எந்த தீர்க்கதரிசியும் இல்லையா என்று சொல்லி கேட்கும் போது, எலிசாவை குறித்து கேள்விப்பட்டதும் யோசபாத் உடனே அதற்கு தீவிரம் காட்டுகிறார். என் கையில இருக்கிற இந்த பிரச்சனை நான் அவர் பார்வைக்கு கொண்டு போயிடணும், அவர் பார்வைக்கு கொண்டு போயிடணும். அன்றைக்கு படுக்கையில் இருந்தவனை 4 பேர் சுமக்கிறார்கள். இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் தெரிஞ்சதும் அதுவரை அவர்கள் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தினமும் சுமப்பாங்க, காலையில போய் அவனை சுமப்பாங்க, எங்க கொண்டு வைக்கிறாங்க தெரியல. தினமும் அவங்க 4 பேருடைய டியூட்டி அவனை சுமக்கணும். ஆனால் இப்பொழுது இயேசு நம்ம பக்கத்துல ஒரு வீட்டில் தான் இருக்கிறார் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுமே அவங்களுடைய ஏக்கம் அடுத்து என்னன்னா, சுமக்கிற இது அவர் பார்வைப்படுறது மாதிரி வைக்கணும். அதற்கு என்ன செய்யணுமோ செய்யறாங்க. கூட்டம் அதிகரிக்கிறது, கூட்டத்துக்கு உள்ள போக முடியல. அதனால என்ன பண்றாங்க, வீட்டின் கூரையை பிரிக்கிறாங்க. வீட்டின் கூரையை பிரிச்சா வீட்டுக்காரன் ஒருவேளை அடிப்பான், பரவாயில்ல. வீட்டின் கூரையை பிடிச்சா ஒருவேளை என்ன திட்டுவாங்க, பரவாயில்ல. என் விஷயத்தை அவர் பார்வைக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுல நான் உறுதியா இருப்பேன். ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, என்ன விசுவாசம், அவருக்கு முன்னாடி அவர் குணமாக்குறாரு, குணமாக்கல, அது ரெண்டாவது. அவர் எழுப்புறாரு, எழுப்பல, அது ரெண்டாவது. அவர் என்ன செய்வார தெரியாது. ஆனா ஒரு விசுவாசம் அவருக்கு முன்னாடி வச்சுட்டா, எனக்கு இது கடினம், இது அவருக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். எனவே அவர் சமூகத்துல நம்முடைய காரியங்கள் படுகிறது போல ஆமே நான் வைக்கணும். இன்னைக்கு கர்த்தர் பேசும்படி உணர்த்தின வெள்ளிக்கிழமை செய்தியோடு சேர்த்துதான், அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளை கர்த்தர் பேச விரும்புகிறார். அவர் என் காரியத்தை பார்த்து செய்யணும்னா, என் காரியம் என்பது என் தேவனுக்கு அற்ப காரியம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், என் காரியத்தை அவர் பார்த்து செய்வதற்கு முன்பாக அவர் முதலாவது என்னை பார்க்கிறார். என்னை பார்த்துட்டு தான் என் காரியத்தை பார்க்கணுமா வேண்டாங்கிறத அவர் தீர்மானிப்பார். ஏன் சொல்றேன்னா, இங்கே எலிசா ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறார், எப்பொழுது பேசுகிறார் என்றால், ஆமென், ஒரு வார்த்தை எலிசா சொல்லுகிறார் பாருங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா, நான் உன்னை பார்த்திருக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை பார்த்து எலிசா ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாக அவன் யோசபாத்தை பார்க்கிறான். முதல்ல இஸ்ரவேலின் ராஜா எலிசா முன்னாடி வந்து நிற்கிறான். இஸ்ரவேலின் ராஜா முகத்தை பார்த்ததுமே எலிசா சொல்ற வார்த்தை, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் தாயின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அப்போ அவன் பார்வை வந்து, எலிசாவின் பார்வை இஸ்ரவேலின் ராஜாவின் முகத்துல பிரியமா இருக்கவில்லை. உடனே அவன் என்ன செய்ய துடிக்கிறான் என்றால், அவனை அனுப்பி விடுறதுக்கு தான் துடிக்கிறார். எனக்கும் உமக்கும் என்ன. அந்த நேரத்துல தான் இஸ்ரவேல் ராஜாக்கு முன்னாடி அப்படி யோசபாத் வந்து முகத்தை காட்டுறார். முகத்தை காட்டினவர் தான் எடுத்து அடுத்து சொல்றார், உன் முகத்தை மட்டும் பார்த்துருந்துருப்பேனா நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப நான் வார்த்தை சொல்லிதான் ஆகணும். ஏன் தெரியுமா, யோசபாத்தின் முகத்தை பார்த்தேன். என் வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து சில காரியத்தை செய்யணும்னா, என் முகம் அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையில கரையோட, என் வாழ்க்கையில பொல்லாப்போட இருந்துட்டு கர்த்தர் என் காரியத்தை பார்த்துருவார், அது அற்ப காரியம் சொல்லிட்டு இருப்பேனே, ஆனால்
அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யோபுவின் சிறையிருப்பு மாறுவதற்கு பிரதானமான காரியம் ஒரே வார்த்தை, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அவ்வளவுதான். யோபு 42:9-10 படிச்சீங்கன்னா தெரியும். 42:9 கடைசி சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். 10வது வசனம், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், அவனுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ரெண்டத்தனையா. அப்போ என் முகம் அவருடைய பார்வைக்கு பிரியமா இருந்தால் மட்டும்தான் என்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து நடப்பிப்பார். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசும்படி உணர்த்தின வார்த்தை இதுதான். நம்முடைய முகம் தேவனுக்கு பிரியமாகும்படி நாம் யோராமா இருக்க வேண்டாம், நாம் யோசபாத்தாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடந்த வாரத்தில் யோராமை குறித்து தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஏன் யோராமுக்கு உடனே வார்த்தை எலிசா கொடுக்கவில்லை என்றால், யோராம் பொல்லாப்பை செய்தவன். யோராமா இருக்காதீர்கள் என்று கடந்த வாரத்திலே கர்த்தர் பேசினார். இந்த நாளிலே கர்த்தர் பேச விரும்புகிறது, யோசபாத்தாய் மாறுங்கள், யோசபாத்தாய் மாறுங்கள். இந்த யோசபாத்து அவனுடைய முகத்தை எலிசா பார்க்கிறதுல பிரியப்பட்டான். அவன் முகத்தை பார்த்ததுமே என்ன சொல்லணுமோ, என்ன வார்த்தை கொடுத்தா இவனுக்கு தேற்றப்படுமோ, என்ன செய்தால் இவன் பலப்படுவானோ, இந்த காரியத்தில் என்ன செய்யணுமோ அதை உடனே வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல வைக்கிறார். அவன் கண்களிலே காணத்தக்கதாய் அவன் இருந்த இடத்திலே அவனை தேடி தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. என் காரியங்களை கர்த்தர் பார்த்து செய்யணும்னா நான் சொல்லுவேன் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஆனால் கர்த்தர் பார்த்து என் காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவருடைய முகம் என் முகத்தை பார்ப்பதில் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. என் முகம் அதற்கேற்றார் போல இருக்கணும். ஆமென். என் முகம் மட்டும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால், இங்க யோசபாத்தின் முகத்தை பார்த்து பிரியப்பட்ட எலிசா சொல்றார், போங்க தண்ணீர் வரன்றார். பைபிள் சொல்லுது தண்ணி வந்துச்சு, தேசம் நிரம்பிச்சான். ஆமென். ஆனா யோசபாத்து முகம் பிரியமா இருந்ததுனால யோசபாத்தை சார்ந்தவர்களுக்கு நன்மை உண்டாகுது. கடந்த வாரத்தில் கேட்டோம், யோராம சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை தான் வரும், ஆனா யோசபாத்தை சார்ந்தவங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமே, நம்மை சார்ந்தவர்களுக்கு நன்மை உண்டாகணும்னா நம்முடைய முகம் யோசபாத்தின் முகத்தை போல இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே நன்றாய் கவனிங்கள். ஆமே, நேரம் வேகமாய் போய்கொண்டிருக்கிற இந்த யோசபாத்தின் முகம். ஆமே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை சார்ந்து இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க அல்லது என்னை சார்ந்து இருக்கிறவர்கள் என் நிமித்தம் நன்மை அனுபவிக்கிறமே நன்றி என் நிமித்தம் தீமை அனுபவிக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னை சார்ந்து என் குடும்பம் இருக்குது, என்னை சார்ந்து சில நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை சார்ந்து சில உறவுகள் இருக்கிறார்கள், என் கூட பேசுறவங்க இருக்கிறாங்க, என் கூட பழகுறவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவப்பிள்ளை இதில் உறுதியா இருக்கணும். என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என் நிமித்தம் தீமை உண்டாக கூடாது, என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு என் நிமித்தம் நன்மை உண்டாகணும். என் முகத்தை பார்த்து என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. லோத்து விடுவிக்கப்பட காரணம், லோத்து சோதோமிலிருந்து தூக்கி எடுக்கப்பட காரணம் லோத்து கூப்பிட்டதுனால கிடையாது. ஆமென். லோத்து நன்மை செய்ததுனால கிடையாது. அவர் யாரை பார்த்துட்டு லோத்தை பார்க்கிறார் தெரியுமா? ஆபிரகாமை பார்த்துட்டு லோத்தை பார்க்கிறார். ஆபிரகாமின் முகம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவனை சார்ந்த லோத்தை கர்த்தர் காப்பாற்றி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். யோனத்தானை பார்க்கிறதற்கு தாவீது பிரியமா இருந்ததுனால, யோனத்தான் முகம் தாவீதுக்கு பிரியமா இருந்ததுனால யோனத்தானின் நிமித்தமாய் மேவிபோசேத்து காப்பாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. என் முகம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் என் நிமித்தம் என் குடும்பம் காக்கப்படும், என் நிமித்தம் என்னை சார்ந்தவர்கள் காக்கப்படுவார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என் முகம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதாக. எனவேதான் ஆமென், ரோமருக்கு எழுதும்போது பவுல் இப்படி எழுதுகிறார். 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க. ஆமென். இது அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற காரியம். பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எப்பா உனக்கு நன்மை உண்டாகும்படி மாத்திரம் நீ வாழாத, உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி வாழு. உன்னை சார்ந்து இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நன்மை இருக்கணுமா? சும்மா ஒரு நன்மை அல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். என் நிமித்தம் ஒருத்தங்க நன்மை பெறும்போது அவங்க என்ன பார்க்கிறதை விட என் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை பார்க்கணும், என் நிமித்தம் அவர்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். ஆமென். யோசபாத்தை குறித்து பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். என் நிமித்தம் ஒரு நன்மை உண்டாகணும். அந்த நன்மையில அவங்க யாரை பார்க்கணும்னா என் கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். ஹல்லேலூயா.
ஆமென். யோராமுக்கு தெரியல இந்த வனாந்தரத்துல என்ன செய்யணும். ஆனா யோசபாத்துக்கு தெரியும். யோசபாத் அதனால சரியா கைட் பண்றார். எங்க போனா, எப்படி போனா, யார் இடத்துல போனா நன்மை கிடைக்கும், தண்ணி வரங்கிறத யோசபாத் கைட் பண்ணி எங்க போகணுமோ அங்க கொண்டு போறார். ஆமென். தண்ணி கிடைக்கிற இடம் இங்க தேடி அலையவில்லை. யோசபாத் சரியா கைட் பண்றார். தீர்க்கதரிசி இடத்துல போவோம், கர்த்தர் இடத்துல போவோம், கர்த்தர் சமூகத்துல போவோம். ஆமென்.